அறிவோம்மா, எப்படி சுக்கு காஃபி போடுறதுன்னு சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி போடுறதுன்னு சொல்லுங்க. முதல்ல 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நிறைய வத்தணும் அதுக்காக. சரி. அதுல வந்து முதல்ல கருப்பட்டி போட்டுறணும். கருப்பட்டி கொஞ்சம் கூட தான் போடணும். போட்டுட்டு அதுக்கு முன்னாலே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது தனியாவை வறுக்கணும். தனியாவை வறுத்து இடிக்கணும். எல்லாம் மிக்சியில போடுங்க. வந்து கொஞ்சம் 1-2 இருக்கணும். சரி. அப்பதான் அது எசன்ஸ் வரும். பவுடர் ஆகிட்டுனா அது மேல வந்து மிதந்து அதெல்லாம். சரி சரி சரி. அதுக்கப்புறம் திருப்பி அது கூட 2 மிளகு 2-3 மிளகு போட்டுக்கணும். அதையும் தட்டி தான் போடணும். சரி. மிளகு, ஏலக்காய், சுக்கு இந்த 3ஐயும் தனியா வறுத்து தான் இடிக்கணும். சரி. பச்சை போடக்கூடாது. சரி. அப்புறம் இந்த 3ஐயும் நல்லா தட்டி சுக்கு மிளகு ஏலக்காய் இந்த 3ஐயும் தட்டி அது தலையில போடணும். அது நல்லா கொதிச்சு வத்தணும். கொஞ்சம் வத்தினதுக்கு அப்புறம் அதுல வந்து வெத்தலையும் துளசியும் போடணும். கடைசில தான் போடணும். அப்புறம் 2-3 தடவை கொதிச்சு வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சிருக்கணும். மூடி வச்சுட்டு அப்புறம் ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். இதுல ஜீரகம் கிடையவே கிடையாது. ஐயா, ஜீரகம் போட்டா அது ரசமாயிரும். ஐயோ மிளகு ஜீரகம் சேர்ந்துன்னா ரசம் வர வந்துடும். போடக்கூடாது. ஜீரகம் சேர்க்கவே கூடாது. சரி. துளசி, வெத்தலை, இலையாளா போட வேண்டியது. கொத்தமல்லி எல்லாம் கிடையாது. சரி சரி சரி. தனியா வந்து வறுத்து அது பவுடர் ஆகணும். பவுடர்ல ஒரேடியா பவுடர்ல கொஞ்சம் பாதி இது நல்லா இடிச்சு வைக்கணும். புரியுது. அதே சுக்கு 1-2 தான் உடைக்கணும். நல்ல சுக்கு நல்லா அடிக்கலாம். சுக்கு நல்லா அடிக்கலாம். நல்ல பவுடர் ஆக்கணும். நல்ல பவுடர் எசன்ஸ் நல்லதா இருக்கும். சுக்கு, மிளகு, தனியா, ஏலக்காய் இந்த 4, கருப்பட்டி முதலே போட்டுறணும். இது 2 துளசி வெத்தலையும் கடைசியில் நல்ல கிள்ளி போடணும். கடைசியில் போடணும். கருப்பட்டி போடணும். அவ்வளோதான். இவ்வளோதான் போடணும்னா அதுதான் கஷாயம். சுக்கு காஃபி தான் சுக்கு கஷாயம். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா போடக்கூடாது. உப்புலாம் போடக்கூடாது. சரி. நான் ஜீரகம் போடுறேன். அது தப்பு. சரி 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 சரி. இப்போ பாதியாக வத்திடணும். சரி 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 சரி.